Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம garlic bread செஞ்சுக்க போறோம். garlic bread. முதல்ல வந்து garlic bread செய்யிறதுக்கு முன்னாடி வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே bell icon இருக்கும். press பண்ணீங்கனா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன் அப்படினா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை subscribe பண்ணாமலே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால subscribe பண்ணீங்கனா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். செய்யற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு சின்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். garlic bread செய்யிறதுக்கு முதல்ல வந்து கொஞ்சமா ஒரு 10 பல்லு பூண்டு சும்மா கொஞ்சமா நசுக்கி வச்சிருக்கேன் நான். கொஞ்சமா கொத்தமல்லி, அப்படியே வந்து பட்டருமே இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டரு. அதை இப்போ நம்ம இந்த garlic உள்ள போடுறோம். இது வந்து அன்சால்டட் பட்டரு. நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கணும். சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறவங்க சால்ட்டு போட்டுக்க தேவையில்லை. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸில் நம்ம பட்டரு, பூண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண மிக்சரை தடவிக்கலாம். எல்லா பிரெட் ஸ்லைசஸும் இந்த மாதிரி தடவி வச்சுக்கணும். ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி ஆயில் ப்ரெஷ் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா ஆயில் ப்ரெஷ்லேயே தடவிக்கோங்க. என்கிட்ட ஆயில் ப்ரெஷ்ஷு கிடையாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூனில் தான் நான் தடவிட்டுருக்கேன். நான் பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன். ஒரு சைடில் தான் தடவி வச்சுருக்கேன். எனக்கு பேன் சூடாகிடுச்சு. நான் இப்போ பேனில் வச்சிடுறேன். இதை வச்சுட்டு ரெண்டாவது பக்கமும் இதே மாதிரி நம்ம பட்டரை தடவிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். நான் இப்போ இதை திருப்பிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே இந்த பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. சைட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சென்டர் வந்து கொஞ்சமாக ரொம்ப சுடுது. நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.